வெல்கம் டு லக்ஷ்மி கபே சொல்யூஷன்ஸ். இது நம்ம கெனன் IR-1 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிளேடு சார்ஜிங் ரீப்ளேஸ் பண்ணுற போகிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி சர்வீஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரம் பிளேட் சேஞ்ச் பண்ணுறது, ஃபிலிம் சேஞ்ச் பண்ணுறது, ஆல்ரெடி ஃபிலிம் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் சாட்டர்டே நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் சிசிடி க்ளீன் பண்ணுறது, ஸோ இன்ச் பை இன்ச்சாக மிஷினில் வந்து எல்லா பார்ட்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டோட வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக எல்லாமே புரியும். நம்ம சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக ஒரு ஸ்டெப், இந்த கீர் எப்படி பொசிஷன் உட்காருறது, லாக் எப்படி உட்காருறது, ஸ்க்ரூ எப்படி போடணும், எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரம் யூனிட்டை வெளில எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் சைடில் இங்கே ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் பேப்பர் ஜாமிங் எடுக்கிறதுக்குலாம் திறப்பீங்க. அந்த ரைட் சைட் டோரோட பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி திறந்துருங்க டோரை. ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ணிடுங்க. இதுதான் வேஸ்ட் ஓனர் கண்டெய்னரு. ஜஸ்ட் இந்த லிவரை, இந்த அம்புக்குறி பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டிருக்கு. இங்கே ஒரு லாக் சிம்பிள் கூட இருக்கு பாருங்க. இதுதான் அன்லாக்கு, இது வந்து லாக். இதோ இருக்கு பாருங்க லாக் சிம்பிள். இப்படி திருப்பிட்டு இந்த கேட்ரேஜ், அதாவது வேஸ்ட் ஓனர் கேட்ரேஜை வெளியில் எடுத்து வச்சிருங்க. இந்த லிவர் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து சிடி யூனிட் லிவர். அதாவது ட்ரம் யூனிட்டும் சிடி யூனிட்டும் உங்களுக்கு வந்து சேர்த்து இப்படி இருக்கும். இந்த லிவரை ரிலீஸ் பண்ணது பிறகு சிடி யூனிட் வந்து கீழே போயிடும், ஒரு ஸ்டெப்பு கீழே போயிடும். அப்போ தான் ட்ரம் யூனிட் வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு வெளில எடுக்க முடியும். ஸோ இந்த லிவரை நம்ம இப்படி தள்ளுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணணும். லிவர் இப்படி லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் டர்ன் பண்ணிருங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டிருப்பாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த ட்ரம் யூனிட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெளியில் வருது பாருங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ அது போயிட்டு இங்கே போய் இந்த பிடிக்கும், இந்த இடத்துல போய் லாக் ஆகும் அது. ஸோ வெளியில் டேரெக்டாக அப்படி வெளியில் எடுத்துருங்க. வெளியில் வர இடத்துல லைட்டாக இடிக்கும், தூக்கினாப்பில் எடுங்க லைட்டாக. ஸோ ட்ரம் யூனிட்டை வெளியில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுமாதிரி ட்ரம் யூனிட் எடுத்து கீழே வச்சுக்கோங்க. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டோனர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் க்ளீன் பண்ணிடுங்க. கீழே ஏதாவது பேப்பர், நியூஸ் பேப்பர் இல்லைன்னா ஏதாவது ஒன் சைட் பேப்பர் இருந்தாலும் க்ளீன் பண்ணிடுங்க. நல்லா சுத்தமாக பக்காவாக க்ளீன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ. ஸோ இது ஒரு ஸ்க்ரூ, இது ஒரு ஸ்க்ரூ. இந்த 2 ஸ்க்ரூவுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த 2 ஸ்க்ரூவுமே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த 2 ஸ்க்ரூ நீங்கள் ரிமூவ் பண்ணி முடிச்சது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் இந்த 2 லாக் பாருங்கள். அதாவது இந்த கிரே கலர் கப்பை வந்து நம்ம கழட்டி வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ 2 ஸ்க்ரூ எடுத்தாச்சு. ப்ளஸ் இந்த 2 லாக்கை நம்ம இப்படி புஷ் பண்ணணும். இந்த மாதிரி புஷ் பண்ணிங்கன்னா அதை கலண்டுக்கும். ஸோ நகம் இருக்குது, உங்களால் கையால் கழட்ட முடியும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கழட்டலாம். அப்படி முடியலன்னா டைட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு வாட்டி கழட்ட போதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ளாட் ஏதாவது மைனஸ் இல்லை ஃப்ளாட் எடுத்துக்கோங்க, இல்லை டெஸ்டர் ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தள்ளுங்க அதை. இப்போ தெரியுதா கிளியரா? எனக்கு கழட்டுறதுக்கு உங்களுக்கு காட்டுறதுனால எனக்கு வாட்டம் எனக்கு பத்தலை. இல்லைனா ஈஸியாகவே கழட்டிடலாம், இவ்வளோ கஷ்டம் ஆகாது. அவ்வளோதான், இந்த பக்கம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம், இது லாக்லாம் எதுவும் இல்லை, சும்மா நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணாலே வந்துடும். இதை கழட்டிடுங்க. இந்த ஒயிட் கலர் பேனல் ஒன்று இருக்கும், குட்டி லாக்கு. இதுதான் போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் யூனிட் வந்து மிஷினை லாக் ஆக உண்டான கப்புங்க இதுதான். ஸோ இந்த லாக்கு தான் போயிட்டு அதில் பிடிச்சிக்கும். அதில் சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதில் போய்ட்டு லாக் ஆகிரும். நான் ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஸ்ப்ரிங்கு. ஸோ இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, அழகாக எடுத்து கீழே வச்சுருங்க. ஸோ இது வந்து ஒரு ஷட்டர். நீங்கள் இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலன்னா இந்த லிவர் வந்து மிஷின் நம்ம ப்ளூ கலர் லிவர் திருப்ப போது பார்த்தீங்கன்னா ஒழுங்காக லாக் ஆகாது. ஸோ ட்ரம் யூனிட்டே நம்மளால் லாக் பண்ண முடியாது. ஸோ இந்த ஷட்டர் வெளியில் எடுத்துருங்க. இந்த ஷட்டர் போட போது எந்த பொசிஷனில் வச்சு போடணுன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள் உள்ள. எக்ஸாக்டாக சொல்ல போனால் இந்த ஸ்க்ரூவும் இந்த ஸ்டெம்மும், இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டெம்மை இப்படியே இழுத்திங்கனாலே வெளியில் வந்துடும். இப்போ கழட்டுறோம் பாருங்கள். நான் எல்லாமே கையில் தான் பிடிச்சிட்டு பண்ணுறேன், உங்களுக்கு வீடியோவில் கவர் ஆகணுன்றதுக்காக.
நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. தாராளமாக இந்த மாதிரி இப்படி கீழே வச்சுக்கிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்க்ரூவை கழட்டலாம். ஸோ ஸ்டெம்மை ரிமூவ் பண்ண போதும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிஃபாக கீழே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி இழுங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். எக்ஸாக்டாக இந்த ஹோல் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்மு தெரியும். இதேமாதிரி ஃப்ளாட் வச்சு கூட நீங்கள் தள்ளலாம். அதை தெரியுதா? கவர் ஆகுதா? ஸோ ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் வெளியில் தானாகவே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் இப்படி தூக்கி எடுத்தாலே போதும். இப்படி இருக்கும். இந்த பக்கம் ஸ்டெம்மில் வந்து லாக் ஆகிருக்கும், இந்த பக்கம் இந்த புஷ்ஷில் உட்காந்துருக்கும். ஸ்டெம்மை வெளியில் எடுத்து நீங்கள் ட்ரம் அப்படி தூக்குனீங்கனாலே ட்ரம் தனியாக வெளில வந்துடும். ஸோ இந்த சார்ஜிங் ரோலர், அதாவது இந்த பிளேடை கழட்டணும்னா கீழே கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூவை. ஸோ இந்த சார்ஜிங் ரோலர் பேஸை நம்ம கழட்டணும். ஸோ ட்ரம் கழட்டினது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டோருக்கு பாருங்கள், இந்த எண்டில் ஒரு ஸ்க்ரூவும் அந்த எண்டில் ஒரு ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை 2 ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லாமே செல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூ தான். ஸோ எதுவுமே மெட்டலில் போகிற ஸ்க்ரூ இந்த யூனிட்டில் வராது. ஸோ ஸ்க்ரூ கன்ஃபியூஷன் இருக்காது உங்களுக்கு. ஸோ எந்த ஸ்க்ரூ வேணாலும் எங்கே வேணாலும் நீங்கள் போடலாம். ஸ்க்ரூ மிஸ் ஆகிடுச்சின்னு நீங்கள் புதுசாக வேறு ஸ்க்ரூ எடுத்து போடுறீங்கன்னா இதே மாதிரி இருக்கணும், வேறு மாதிரி எடுத்து போட்டுறக்கூடாது. த்ரெட்டு வந்து வீணாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ட்ரம் யூனிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ கழட்டியாச்சு. ஜஸ்ட் லாக்கு தான் அது, வேறு எதுவும் பெருசாக ரொம்ப டைட்டெல்லாம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனிங் பிளேடுக்கு இந்த ஒரு எண்டில் இருக்க ஒரு ஸ்க்ரூ, இந்த எண்டில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பொறுமையாக மேலே தூக்குங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே. எதுக்காகன்றது பிளேடு ரிமூவ் பண்ணது பிறகு நான் சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெம் இருக்குது பாருங்கள், 1 2 ரைட் சைடில் வந்து 1 2 இருக்குது, இந்த லெஃப்ட் சைடில் 1 இருக்குது. இந்த ஸ்டெம்மு வந்து பிளேடோட பேலன்சிங், அதாவது லெஃப்ட் ரைட்டு போகக்கூடாது. ஸ்க்ரூவால் தான் நிற்கிது, இருந்தாலும் அதை தாண்டி ஒரு ஸ்க்ரூவோட த்ரெட்டு வந்து போயிடுச்சு, கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா கூட உங்கள் லெஃப்ட் ரைட்டு போகக்கூடாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேஸ்ட் ஓனர் வந்து நம்ம எடுத்து கொட்டிடலாம். ப்ளோ மட்டும் மோஸ்ட்லி அடிக்காதீங்க யூனிட்டை, ஏன்னா இந்த சின்னதாக சீல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃபோமு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளோ அடிக்க போது உங்களுக்கு பறந்து போய் கொட்டிடும் அது. ஸோ திரும்பி இதே அளவுக்கு நம்ம ஒன்று சீல் வாங்கி ஒட்டணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபோமை கட் பண்ணி நம்ம ஒட்டுற மாதிரி இருக்கும். சீல் இது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கா இல்லைன்றது நான் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் ஃபோமெல்லாம் கட் பண்ணி ஒட்டுறது இந்த சின்னதாக இந்த அளவுக்கு ஒரு 3 mm கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ளோ அடிக்காமல் டோனர் இருக்குன்னா ஜஸ்ட் இப்படி சாய்ச்சி இப்படி கொட்டினா மட்டும் போதும். ஸோ நான் சாட்சி நான் அதேமாதிரி தட்டி எடுத்துட்டேன் ஃபுல் டோனரும் வெளியில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளேடு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட்டுன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ட்ரம் சுற்றுறதுக்காக இதிலே ஒரு பவுடர் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் இது இல்லாத பிளேடு கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டியில் தான் வாங்குறீங்க, அதில் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பான்ஸ் பவுடர் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள பிளேடு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் லைஃப் நம்மளுக்கு நல்லா வரும். ட்ரம்மும் சரி பிளேடும் சரி உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் நல்லா வரும். ஜஸ்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அந்த புள்ளியில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு அழுத்தினீங்கன்னா லாக் ஆகிரும் உங்களுக்கு.
நல்லா ஃபிக்ஸ் ஆன பிறகு ஸ்க்ரூ பண்ணுங்கள். ஸ்க்ரூ வந்து செல்ஃப் த்ரெட்னால டேரெக்டாக எடுத்தோடனே ரைட் சைடு வந்து டைட் பண்ணாதீங்க, லெஃப்ட் சைடு லைட்டாக, அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளே இறங்குற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு பிறகு டைட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக உள்ளே போகணும். உங்களுக்கு டைட்டாக உள்ளே போச்சுன்னா அது ரூட் வந்து புதுசாக எடுத்துக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து சீக்கிரம் போயிடும். ஸோ லெஃப்ட் சைடில் நல்லா போடுங்க, லைட்டாக இறங்கின மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கு பிறகு டைட் பண்ணுங்கள். இப்போ நான் டைட்டாகவே பண்ணல, ரொம்ப ஃப்ரீயாக போகுது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் லோடர் நம்ம போட போகிறோம். இன்கேஸ் இப்போ இந்த சார்ஜிங் லோடர் ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாயிருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த சார்ஜிங் லோடர் போயிருக்கு, இதை ரீப்ளேஸ் பண்ணால் ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி எடுக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு புது சார்ஜிங் லோடர் வாங்கிட்டு நீங்கள் இதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ சார்ஜிங் லோடர் பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்டெம்முமே வந்து சேம் சைஸ் தான். ஸோ நீங்கள் இப்படி எடுத்து உல்ட்டாவை கூட நீங்கள் போட்டுக்கலாம், இப்படி எடுத்து இப்படி கூட நீங்கள் போடலாம். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. ஸோ இப்போ இருக்கிற சார்ஜிங் லோடர் நம்ம க்ளீன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ஜிங் லோடர் ரிமூவ் பண்ணிட்டு சார்ஜிங் லோடர் பேஸ் கீழே வச்சுருங்க. ஒரு ஈர துணி ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு நல்லா புழிஞ்சிருங்க. ஸோ நல்லாவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். அது லைட்டாக டஸ்ட்டு தான் மேலே இருந்துச்சு. மற்றபடி இது நல்லாவே இன்னும் ஒரு 50,000 காப்பீஸ் கிட்ட ரன் ஆகும். இதை நம்ம அன்வான்டடாக அதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் கலர் பார்த்தீங்கன்னா பியூர் நல்லா டார்க் பிளாக்காக இருக்கும். இந்த மாதிரி இந்த கேப் கலரில் தான் இருக்கும். பட் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே இருக்குது, இது ரன் ஆகும். ஸோ அதனால் தொடச்சிட்டு ஏதாவது ட்ரை கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தொடங்க, இல்லை டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா திரும்பி அகைன் தொடங்க, கொஞ்சம் உடனடியாக காயறதுக்கு. இல்லை ஜஸ்ட் இப்படி கையில் வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணாலே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 40 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் அதுக்குள்ளே காஞ்சிரும். உங்களுக்கு 30 to 40 செகண்ட்ஸ் தான் அதுக்குள்ளே காஞ்சிரும். ஸோ இந்த க்ளீன் பண்ணது பிறகு இதுமாதிரி தொட்டு பாருங்கள், இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து பல்ஜான மாதிரி இருக்கான்னு ஃபீல் பண்ணி பாருங்கள் கையில். ஸோ ஏதாவது பல்ஜான மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி மாற்றிடுங்க. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து டாட்ஸ் வரும் பேப்பரில். ஸோ எல்லா இடமும் நல்லா செக் பண்ணி பாருங்கள். குட்டி குட்டி குட்டியாக பொறியாக இருக்கும். கையை வச்சு நீங்கள் தடவினா தான் தெரியும். ஏன்னா அந்த பல்ஜானதும் பிளாக் கலரில் தான் இருக்கும். கண்ணில் வந்து நம்மளால் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஜஸ்ட் அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உல்ட்டா இதுமாரி போட முடியாது. ஏன்னா இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம திருப்பி மாட்ட முடியாது இந்த பேஸை. ஸோ அழகாக நீங்கள் வந்து இதை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பேஸை ஃபீட் பண்ணது பிறகு சேம் ஆஸ் யூஷுவல் நம்ம செல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் சுற்றிட்டு, இப்போ எனக்கு ஒழுங்காக போகலை, அதனால நான் திரும்பி ரிவர்ஸில் சுற்றிட்டு ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக அழகாக போகுது பாருங்கள், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை எனக்கு. இந்த சைடும் அதே தான். செல்ஃப் த்ரெட் இருந்தாலே கம்பல்சரி ரிவர்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக போகணும், கஷ்டமாக நீங்கள் திருப்பவே கூடாது. இப்போ ட்ரம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் போயிட்டு இந்த புஷ்ஷில் போயிட்டு உட்கார போகுது, அதாவது இந்த ஏரியாவில் போயிட்டு உட்கார போகுது. இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா இல்லைனா உங்களுக்கு விழுந்துடும். ஏன்னா அந்த பக்கம் வந்து வெளியில் வராது, பேலன்ஸ் இருக்குது, இந்த பக்கம் பேலன்ஸ் இல்லை. ஸோ கட்டவரில் கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஹோலில் வந்து உங்களுக்கு ட்ரம் வந்து கொஞ்சம் அழகாக தெரியணும், அதாவது லாக் பண்ணுற மாதிரி. திரும்பி இந்த ஸ்டெம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு கட் மார்க் இருக்கும். அந்த கட் மார்க் வந்து கீழே, அதாவது இந்த கேப்பில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் நீங்கள் வச்சு நீங்கள் உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும்.
நீங்கள் தப்பாக வச்சுட்டிங்கன்னா உள்ளே உங்களுக்கு லாக் ஆகாது. ஸோ அழகாக ஸ்டெம் உள்ளே லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஸோ இதுவும் ஒரு செல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூ தான். நான் ரிவர்ஸ் தான் ஃபஸ்ட்டு போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். அகெயின் அதுக்கப்புறம் ஃபார்வர்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் ஒரு ஷட்டர். அதாவது இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இது போடாமே கூட நீங்கள் போடலாம், மிஷின் ரன் ஆகும். நீங்கள் இன்கேஸ் ட்ரம் யூனிட்டை வெளியில் எடுக்க போது இந்த ஷட்டர் இல்லைன்னா இந்த கேப்லேருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டோரில் டோனர் கொட்டிடும். ஸோ அந்த ப்ளூ கலர் லாக் நான் மிஷினில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து அன்லாக் பண்ண உடனே இந்த ஷட்டர் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அன்லாக் பண்ண அடுத்த செகண்ட் இந்த ஷட்டர் வந்து இந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிடும். அதாவது வந்து இப்படி இப்படி இருக்கும், ஓப்பனில் இருக்கும். அது நம்ம அந்த ஷட்டரில் அங்கே அன்லாக் பண்ண உடனே இது இப்படி க்ளோஸ் ஆகிரும். ஸோ எது க்ளோஸ் ஆகுதுன்னா, நம்ம வெளியில் எடுக்க போது டோனர் மிஷினில் வந்து கொட்டிடக்கூடாது. அதுக்காக இந்த மெக்கானிசம் வந்து ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இதோட லாக் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேப்பெல்லாம் சேமாக இருக்கும். இந்த டீத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்கும். சேம் அதே தான் இதுலேயுமே எல்லா டீத்தும் ஒரே சைஸ் இருக்கும். இந்த ஒரு டீத்து மட்டும் பெருசாக இருக்கும். ஸோ இதுதான், இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து எங்கேஜ் ஆகும். அந்த கீர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு எங்கேஜ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஓப்பனில் இருக்கிற மாதிரி அதை போடுறோம். இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு இப்படி லைட்டாக திருப்பிக்கோங்க. இந்த கீரோட இந்த 2 கட் மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த 2 கட் மார்க் வந்து உள்ளே வைங்க இந்த மாதிரி. அதாவது இந்த இதில் வந்து போய் இது படிஞ்சு லாக் ஆகணும். இதில் போய் எங்கேஜ் ஆகி லாக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஷட்டர் உள்ளே போடுறோம் நம்ம. அதாவது அந்த கீரில் போய் லாக் ஆகிற மாதிரியே. ஸோ ஓப்பன்லேயே வச்சு நம்ம லாக் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி அமுக்கிக்கிட்டே க்ளோஸ் பண்ணுங்கள். அது இந்த கீர் ஒயிட் கீர் போய்ட்டு பின்னாடி போய் லாக் ஆகணும். லாக் ஆகிடுச்சு, பின்னாடி போயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா வராது. இதுதான் கரெக்டான பொசிஷனு. இது வந்தது பிறகு ஜஸ்ட் இந்த ஸ்ப்ரிங் இங்கே வச்சுருங்க. இந்த ஷட்டர்லேருந்து இது வெளியில் இப்படி தனியாக வந்துருச்சுன்னா திரும்பி இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது இந்த ட்ரையாங்கிள் லாக் மாரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிள் மாரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதில் உட்காரணும். இப்படி திருப்பி போட்டிங்கன்னா உட்காராது உங்களுக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை மெயினாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங்கு கம்பல்சரி இதில் போடணும். இந்த ஸ்ப்ரிங்கு போடலைன்னா இந்த ஒயிட் லாக் போய்ட்டு மிஷினில் லாக் ஆகாது. ட்ரம் யூனிட் வந்து உங்களுக்கு லூஸாகவே இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு அழுத்து தான் லாக் ஆகிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் இங்கே ஒரு ஸ்க்ரூ ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்க்ரூ நம்ம போட போகிறோம். இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ. இதுவுமே செல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூ தான். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் போடுங்க. ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரம்முமே வந்து பார்த்திங்கன்னா டைட்டாலாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது ரொட்டேட் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு டைட்டாக இருந்ததுன்னா லைட்டாக பான்ஸ் பவுடர் மட்டும் 10 ருபீஸ் பிங்க் கலர் பாட்டில் இருக்கும். அந்த டப்பாவில் உள்ள பான்ஸ் பவுடர் லைட்டாக அப்படி போட்டுட்டு ரொட்டேட் பண்ணி விடுங்க. நிறையா போடக்கூடாது, சும்மா அங்கங்கே. ஃபார்வர்டு அண்ட் பேக்வேர்டு 2 பக்கமும் ட்ரம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுற்றி பாருங்கள். 2 பக்கமும் ஃப்ரீயாக இருக்கணும். டைட்டாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பவுடர் போடணும். லோக்கல் பிளேடு போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பிளேடு வாங்கணும். ஸோ இப்போ ட்ரம் யூனிட் வந்து மிஷினோட உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ட்ராக் மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூனிட்லையுமே ஒரு ட்ராக் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே வச்சு நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ண வேண்டியதான். அழகாக உள்ளே போகுது பாருங்கள். உள்ளே எண்டு போன பிறகு ஜஸ்ட் ஒரு லாக், ஒரு அழுத்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த லிவர் திருப்புங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ போடணும்.
பேஸ்ட் ஒரு கண்டெய்னர் நீங்கள் உட்கார வச்சது பிறகு இந்த ஹேண்டில் நான் திருப்புறேன் பாருங்கள், ஃப்ரீயாக அழகாக திரும்புது. இன்கேஸ் அந்த உள்ள இந்த ஒயிட் ஷட்டரும் இந்த பிளாக் ஷட்டரும் நான் ஒழுங்காக போடலைன்னா இந்த ப்ளூ கலர் ஹேண்டில் வந்து நம்மளால் திருப்பவே முடியாது. டைட்டாக இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கும், இல்லை இவ்வளோ தான் வந்திருக்கும், சுத்தமாக திருப்பவே முடியாது. அந்த ஷட்டரை நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணனால மட்டும்தான் இது அழகாக இங்கே திரும்புது இந்த லாக்கு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டர் லாக் மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் அது தெரியல, டவுட்டாக இருக்குன்னா கூட எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க, நான் பொசிஷனை வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி கூட அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில். ஸோ நீங்கள் அழகாக நீங்கள் லாக் பண்ணிடலாங்க. வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, கிளியராக எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லாக் சீட் பண்ணுறது, கீர் உட்கார வைக்கிறது, அந்த ஸ்ப்ரிங்கு சீட் பண்ணுறது, ஸ்க்ரூஸ் எல்லாமே எப்படி போடணும், ஃபார்வர்டு பேக்வேர்டு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே எல்லா வீடியோஸுமே ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். சின்ன சின்ன ஸ்கிப்புனால கூட ஒரு 2 செகண்டில் நான் ஒரு சேஞ்ச் தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எப்போவுமே பாருங்கள். மெயினாக சர்வீஸ் வீடியோ கம்பல்சரி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்க. ப்ளஸ் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மிஷின்ஸுமே இருக்குது. கெனான், கியோசரா, கோனிகா, ஜெராக்ஸ் மிஷின்ஸ் இருக்குது. நம்ம சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வாங்க, நம்ம பெஸ்ட்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோங்க. தேங்க்யூ.